சொல்லுவார்கள். மது குடிப்பது மிகப்பெரிய பாவமாக ஒரு காலத்திலே இருந்ததல்லவா? எல்லா நிகழ்ச்சிகளிலும் மது ஒரு விருந்தாக இன்றைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டு விட்டது. எல்லா சமயத்தவர்களும் தங்களுடைய இஸ்லாமிய நண்பர்கள் கூட தங்களுடைய விசேஷங்களிலே திருமணங்களிலே வைபவங்களிலே தங்களுடைய சகோதர சமயத்தவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டிய மதுவை வாங்கி அவர்களுக்கு பார்ட்டி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இன்றைய காலகட்டத்திலே பழகி போய்விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல காலங்கள் எல்லாம் போகிவிட்டது. நாற்றம் பிடித்த காலங்கள் தான் இன்று வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு போனாலும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புத்தாண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாளை உண்டாக்கி அந்த நாட்களிலே தவறுகளை செய்வதற்காக வேண்டிய ஒரு நாட்களையும் நேரங்களையும் பணங்களையும் அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, பொங்கல் திருநாட்கள், திருமண வைபவங்கள், இது போன்று பிறந்த நாட்கள், இறந்த நாட்கள், எல்லா நல்ல நாட்களும் சரி கெட்ட நாட்களும் சரி எதிலும் சரி மனிதர்கள் இன்றைய காலகட்டங்களிலே மது குடிப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பழக்கம் என்பதாக அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மது பழக்கம் இல்லாதவர்களை பார்த்தால் 10ஆம் பசுலிகளை போன்றும் இவர்களை கருதப்படுகிறார்கள். மது பழக்கத்தை, மது அருந்தாதவர்களை குற்றவாளிகளாக பார்க்கின்ற சமூகமாக இன்றைய காலங்கள் மாறிப்போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மது இல்லாத எந்த நிகழ்ச்சிகளும் இல்லாமல் போகிவிட்ட நிலைகளை நாம் இன்றைய காலங்களிலே அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மது என்ன குடிப்பது குற்றமா என்று கேட்கும் அளவிற்கு இன்றைய காலகட்டங்கள் மாறிப்போன ஒரு சூழ்நிலைகளை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வரக்குள்ளே நம்மவர்கள் இதிலே ஈடுபடுகின்ற நேரத்தில் நாம் அல்லாஹ்விற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை யோசிக்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் மிக கவலையாக இருக்கிறது. இது போன்றுதான் விபச்சாரமும்